அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நேத்து அனௌன்ஸ் பண்ண இந்தியன் போஸ்டல் ரெக்யர்மென்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் வீடியோலயே நான் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன வேணும், இந்த போஸ்டல் ரெக்யர்மென்ட் 2022 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன வேணும், ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இங்க முழுமையா பார்க்க போறோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, ஃபீ பேமெண்ட் எப்படி பண்றது, அப்ளை ஆன்லைன் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம பார்க்க போறோம். ஸோ நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது பயனுள்ளதா இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் அதை ஷேர் பண்ண சொல்றேன். டைரக்டா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்டல் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதுல ஸ்டேஜ் 1 அப்படின்னு இருக்கு பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்ற ஸ்டெப்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா எந்த பேஜுக்கு போகும் அப்படின்னா, இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறது மொபைல் நம்பர் தான் கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காணி கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் காணி கொடுத்துருக்கேன், இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னா இமெயில் ஐடி கேட்கும். உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய பேர், அப்ளிகேட் நேம் as per 10th சர்டிஃபிகேட். 10வது மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அதன்படியே கொடுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டிவியேஷன் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் என்ன அப்படின்றத அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் யூஆர் அப்படின்னு இருக்கும். அதாவது அதர்ஸ் ஓப்பன் ஸ்டேஜாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்கனாமிக் வீக் அந்த ஸ்டேஜில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கம்யூனிட்டியில் இருக்க போகுது. இப்போ நீங்கள் யூஆர் கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்துருவீங்க. ஓபிசி கொடுத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா இப்போவே வாங்கிருங்க. 1 வீக் ஆர் 10 டேஸில் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓபிசி கொடுங்க. இல்லை அப்படின்னா யூஆர் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிஎஸ்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா சர்க்கிள் இன் விச் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பாஸ்டு. நீங்கள் எந்த ஏரியாவில் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கிள் அப்படின்றது ஸ்டேட்டை குறிக்கிது. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா தமிழ்நாடை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் 10th கிளாஸ். எப்போ நீங்கள் 10th கிளாஸ் முடிச்சிங்க அப்படின்றது 2010னா 2010, 2009னா 2009 அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போகணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா செகண்ட் ஸ்டேஜ் போகும். செகண்ட் ஸ்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் நாட் ஃபார் கம்பல்சரி. நீங்கள் கொடுக்குறன்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இருக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்எபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் 10th கிளாஸ். நீங்கள் 10th கிளாஸில் தமிழா, இங்கிலீஷா, இல்லை மராத்தி வேறு என்ன படிச்சிங்களோ அந்த லாங்குவேஜ் கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கனால தமிழ் நீங்கள் கொடுத்துக்குங்க. வெதர் எம்ப்ளாய்டு அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் அதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா அப் டு 50 கேபிக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். அதே மட்டும் உங்களுடைய சிக்னேச்சர் அப் டு 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். தென் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி அவங்களுக்குலாம் பேமெண்ட் ஃப்ரீ. அதனால் டேரெக்டாக இந்த பேமெண்ட் ஸ்டேஜ் வராது. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் போயிடும். சப்போஸ் மற்றவங்களா இருந்தால் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்திருக்கும். அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த அப்ளை ஆன்லைன் இங்கே ஃபீ பேமெண்ட், பே ஆன்லைன் ஃபீ பே பண்ணிவிட்டு
அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் ஆயிரும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மூலமா நீங்க அப்ளை ஆன்லைன் கொடுக்கணும். இதுல போயிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சர்க்கிள் கிளிக் பண்ணியிருந்தீங்களோ அந்த சர்க்கிளை கேட்கும். நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்ததுனால தமிழ்நாடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ரெஜிஸ்டர் நம்பரையும் சர்க்கிளையும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தமிழ்நாடு ஆர் வேறு என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துட்டு வித் பின் நம்பர் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்க போகுது. அதான் செலக்ட் போர்டுன்னு கேட்குது. நீங்கள் தமிழ்நாடு போர்டில் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். தென் ரிசல்ட் செலக்ட் டைப் சிஜிபிஏவா இல்லை மார்க்கா அப்படின்னு கேட்கும். நீங்கள் சிஜிபிஏ இருந்தால் சிஜிபிஏ கொடுத்துங்க, மார்க்காக இருந்தால் மார்க்குன்னு கொடுத்துங்க. இப்போ நான் மார்க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்னு இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ்னு நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் வந்து சிஜிபிஏ இல்லை அப்படின்னா நாங்கள் மார்க்கு தான் சார் எடுத்துருக்கோம் அப்படின்னா டோட்டல் போடாதீங்க. சிஜிபிஏ இருந்துச்சா மட்டும்தான் கீழே டோட்டலில் வந்து எவ்வளோ சிஜிபிஏ போடணும். சப்போஸ் நான் வந்து 500க்கு 490 எடுத்திருக்கேன் சார், அது 490ன்னு பொறுத்தா எடுத்துக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா அதுக்கு மார்க் என்டர் பண்ணாதீங்க, பிளாங்காக விட்டுருங்க. ஒரு சில பேருக்கு வந்து சயின்ஸில் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலே இல்லை சார் அந்த காலத்தில், இப்போ தான் ப்ராக்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த செலக்ட் போர்டுன்னு ஆப்ஷன் இருக்கா, அந்த செலக்ட் போர்டு ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராக்டிக்கல் அப்படின்ற ஆப்ஷன் வராது. ஓகேயா? இது அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். அது ஸ்டேஜ் 5. ஸோ அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது செலக்ட் டிவிஷன் அப்ளை ஃபார். எந்த டிவிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குது. அதாவது என்னுடைய ஏரியா, இப்போ நான் வந்து ஒரு திருச்சியில் இருக்கேன் அப்படின்னா திருச்சி நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை மதுரையில் இருக்குன்னா மதுரை கொடுத்துக்கலாம், காரைக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் டிவிஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிவிஷனை கிளிக் பண்ணோடனே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ மதுரையை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மதுரையில் உள்ள எத்தனை போஸ்டிங்கோ எந்தெந்த ஏரியாவில் போஸ்டிங் இருக்கோ அது எல்லாமே வந்து மொத்தமாக வந்துடும். இப்போ 30 இடத்துல வந்து போஸ்டிங் இருக்குன்னா 30 இடத்துலையும் வந்துடும். நீங்கள் வந்து ஏரியா ப்ரிஃபரன்ஸை வந்து 1, 2, 3 மூலமாக கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மதுரையில் ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியா வந்து எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க அப்படின்னா அதை 1ன்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணும்போது 2 அப்படின்னு எத்தனை ஏரியா இருக்கோ அத்தனை ஏரியாவையும் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 40 ஏரியா இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் நீங்கள் என்ன ஆர்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரை வச்சு நீங்கள் 40 ஏரியாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? செலக்ட் பண்ணிக்கோனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குது. நீங்கள் உங்கள் ஏரியாவிலே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மதுரை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா மதுரையிலே வச்சுக்கலாம். அங்கேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. தென் ஃபைனல் ப்ரிவியூ வந்து இதுலேருந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூ ஓகே ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதை வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க போகிறீங்க. இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் அடிப்படையில் வந்து உங்களுக்கு சரியான மார்க் வந்து ஒரு 480, 490 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை இமெயில் மூலமாகவே உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஆர் மொபைலில் வந்து மெசேஜ் ஆர் காலோ ஏதோ ஒரு மூலமாக அவங்களுக்கு தகவல் வந்து தெரிவிப்பாங்க. ஓகேயா? இந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து முடித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து போக முடியும். இது எல்லாமே சிம்பிள் ஸ்டேஜ் தான், ரொம்ப கஷ்டமும் இல்லை. ஓகேயா? ஸோ இதுக்கான டைம் வந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. சர்வர் வந்து மேபி வந்து சில டயத்தில் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதே போல் வந்து ஒரு நல்லது ஒரு வீடியோ வந்து அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.